நாடாளுமன்றம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 11ஆம் தேதி தொடங்குது. 7 கட்டங்களாக நடக்குது. நமக்கு தமிழ்நாட்டில் 18ஆம் தேதி தேர்தல். அதே நாளில் 18 சட்டமன்ற தொகுதிக்கும் தேர்தல் நடக்க இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இன்னைக்கு நாம் நாடாளுமன்றம் நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். முதல்ல வருவது தேர்தல் இன்று. திருப்பரங்குன்றம் தொகுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே. போஸ் வெற்றி பெற்றது செல்லாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. 2016ஆம் ஆண்டு திருப்பரங்குன்றம் தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் ஏ.கே. போஸ் வெற்றி பெற்றதாக அறிவிச்சாங்க. இதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்த திமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் தேர்தல் அதிகாரிகள் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதாக நான் தோல்வி அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருந்தார். மருத்துவமனையில் அந்த நேரத்தில் சிகிச்சை பெற்று வந்தபோது ஜெயலலிதா வேட்புமனுவில் கைரேகை வச்சு பதிச்சிருந்தாங்க. அதுலேயும் அவர் சந்தேகத்தை எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் ஏ.கே. போஸ் கடந்த ஆண்டு காலமாயிட்டார். இதையடுத்து இந்த வழக்கில் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கிய நீதிபதி வேல்முருகன் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே. போஸ் வெற்றி பெற்றது செல்லாது என்று தீர்ப்பளித்திருக்கிறார். இதனால திருப்பரங்குன்றம் தொகுதியில் இந்த 18ஓடு சேர்த்து ஒருவேளை தேர்தல் அறிவிக்கப்படலாமா கூடாதா என்பதை பற்றிய ஒரு எதிர்பார்ப்பு நிலவிக்கிட்டு இருக்கு. அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி, ஸ்டாலின் பிரச்சாரத்தை துவங்கிட்டாரு. நேற்று பிரச்சாரத்தை ஆரம்பித்து இன்றைக்கு சேலம் கோட்டை மைதானத்தில் நடந்தார் பிரச்சார பொதுக்கூட்டத்தில். சேலம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் எஸ்.ஆர். பார்த்திபன் ஆதரித்து பிரச்சாரம் செஞ்சார். திமுக தலைவருக்கு வழிநெடுகிலும் லட்சக்கணக்கான மக்கள் உற்சாகமாக வரவேற்பு கொடுத்திருக்காங்க. பொதுக்கூட்டத்திலையும் அலைகடலை போல பெரிய கூட்டம் கூடியிருந்துச்சு. அந்த காட்சியை பார்க்கலாம். தளபதியார் வந்துவிட்டார். உங்களை காண அன்போடு வந்து கொண்டிருக்கிறார். கழக தலைவர் தளபதியார், தமிழக மக்களுடைய தலைவர் தளபதியார், தமிழக மக்களுடைய தலைவர் தளபதியார், தமிழக மக்களுடைய தலைவர் தளபதியார், தளபதியார், தலைவர் 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 தளபதியார், வருங்கால முதல்வர் தலைவர் தளபதியார், வருங்கால முதல்வர் தலைவர் தளபதியார். அந்த பிரச்சாரத்தில் பேசும்பொழுது சேலத்தில் இரும்பு உருக்காலை, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம்னு பல திட்டங்களை கொண்டு வந்தது கலைஞர் ஆட்சியில் தான் ஸ்டாலின் நினைவுபடுத்தினார். இது மாதிரி இன்னைக்கு ஆளும் கட்சியாக இருப்பவங்க அவங்களுடைய சாதனையா ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். இவங்களால என்ன சொல்ல முடியும்? குட்கா ஊழல், ஐஏஎஸ் அதிகாரி மேல ஆசிட் வீசினது, கொடநாட்டில் நடந்த கொள்ளை, இதைத்தானே சொல்ல முடியும் என்றும் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக இதுபோல திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் என்று அவர்களால் ஒன்றையாவது சொல்லக்கூடிய தகுதிய அந்த திராணிய அவர்கள் பெற்றிருக்கிறார்களா? சொல்லலாம். என்ன சொல்லலாம் என்று கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய சாதனைகள் வேதனைகளாக இருக்கும். என்னென்ன வேதனைகள் என்று கேட்டால் கொடநாட்டில் கொள்ளை, கொடநாட்டில் கொலை, குட்காவில மாமூல், அதில் அமைச்சரும் சம்பந்தம் உண்டு, டிஜிபியும் அதில் உடன்பாடு உண்டு. இப்படி பல விவகாரங்கள். அதே போல மொத்த கான்ட்ராக்டுகளையும் தன் பினாமிக்கு கொடுத்து கல்லா கட்டுவது, தூத்துக்குடியில 13 பேர்களை சுட்டு கொன்றது, பொள்ளாச்சியில பாலியல் சம்பவத்தில் ஆளுங்கட்சியினர் ஈடுபட்டிருப்பதை மூடி மறைப்பது, தெர்மாக்கோல் விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சது, கம்பராமாயணத்தை சேக்கிரார் எழுதியது, இது போன்ற சாதனைகள் தான். ஒரே நாளில் 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை டிஸ்மிஸ் செஞ்சது, ஐஏஎஸ் அதிகாரி முகத்தில் திராவகத்தை வீசியது, கவர்னர் மீது பாலியல் அவதூறு. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே கொடநாடு கொலை வழக்கில் தொடர்புடைய எல்லாரையும் சிறைக்கு அனுப்புவோம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்கார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்லித்தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறோம் என்று வெளிப்படையாக இந்த செய்திகள் வந்திருக்கிறது. நான் கேட்கிறேன், இதுவரையில்
எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். இதுவரையில சயன் சொன்னது தவறு. அது மட்டும் இல்ல, கனகராஜனுடைய இறந்து போன கனகராஜனுடைய சகோதரர் அவருடைய அண்ணன் தனபால் அவர் பேட்டி தந்திருக்கிறார். இதுல வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களாம் அதிமுகவை சார்ந்திருக்கக்கூடியவர்கள். எம்ஜிஆர் மன்றத்துடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர் தான் கனகராஜ். இப்பொழுது கூட சயனை சிறையில் அடைச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த விவகாரம் வெளியில் இப்போ வந்ததற்கு பிறகு அடைச்சு வச்சது மட்டும் இல்ல, அங்க பல கொடுமைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. போலீஸ் அதிகாரிகளை விட்டு கொஞ்சம் அமைதியாக இரு, இதெல்லாம் வெளியில சொல்லாத, இன்னும் கொஞ்சம் பணம் தருகிறோம் என்று சொல்லி மிரட்டப்படக்கூடிய அந்த செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் ஒன்றை மட்டும் இங்கே தெரிவோடு தெரிவிக்க விரும்புகிறேன். விரைவில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வருகிற நேரத்தில் இந்த உண்மைகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த உரிய தண்டனைக்குரியவர்களை சிறைகளை கொண்டு போய் அடைத்து வைப்பதுதான் முதல் வேலையாக நம்முடைய வேலையாக இருக்கும் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடுகிறேன். சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டமே இவங்க கமிஷன் அடிக்கிறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. அதனால தான் அந்த திட்டத்துக்கே தடை விதிப்போம்னு திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம் அப்படின்னு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சொன்னார். இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக இதுபோல திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் என்று அவர்களால் ஒன்றையாவது சொல்லக்கூடிய தகுதிய அந்த திராணிய அவர்கள் பெற்றிருக்கிறார்களா? சொல்லலாம். என்ன சொல்லலாம் என்று கேட்டால், அவர்கள் சொல்லக்கூடிய சாதனைகள் வேதனைகளாக இருக்கும். என்னென்ன வேதனைகள் என்று கேட்டால், கொடநாட்டில் கொள்ளை, கொடநாட்டில் கொலை, குட்காவில மாமூல், அதில் அமைச்சரும் சம்பந்தம் உண்டு, டிஜிபியும் அதிலே உடன்பாடு உண்டு. இப்படி பல விவகாரங்கள். அதே போல மொத்த கான்ட்ராக்டுகளையும் தன் பினாமிக்கு கொடுத்து கல்லா கட்டுவது, தூத்துக்குடியில 13 பேர்களை சுட்டு கொன்றது, பொள்ளாச்சியில பாலியல் சம்பவத்தில் ஆளுங்கட்சியினர் ஈடுபட்டிருப்பதை மூடி மறைப்பது, தெர்மாக்கோல் விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சது, கம்பராமாயணத்தை சேக்கிழார் எழுதியது, இது போன்ற சாதனைகள் தான். ஒரே நாளில் 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை டிஸ்மிஸ் செஞ்சது, ஐஏஎஸ் அதிகாரி முகத்தில் திராவகத்தை வீசியது, கவர்னர் மீது பாலியல் அவதூறு. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்துவோம்னு அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அது கூட பொய் தான் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. என்ன அறிவிப்புன்னு கேட்டீங்கன்னா, நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு அறிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து நீங்க நினைச்சு பாருங்க, ஆட்சியில் இருப்பது யார்? ஜெயலலிதாவை தொடர்ந்து அதற்கு பிறகு ஓபிஎஸ், இப்ப இபிஎஸ், தொடர்ந்து 5-6 வருஷமா 7 வருஷமா இவங்க ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆக 7 ஆண்டு காலமாக நாம் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். அரியலூரில் ஒரு அரிஜன வகுப்பை சார்ந்த ஒரு மாணவி அனிதா என்ற பெண் தற்கொலை செய்து கொண்டு மாண்டார். என்ன காரணம்? இந்த நீட் தேர்வு தான். இன்னும் அதற்காக பல ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் டாக்டராக மருத்துவர்களாக வர முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்றத்தில் பல முறை நான் பேசியிருக்கிறேன். ஆளுங்கட்சி அதிமுக தீர்மானம் கொண்டு வருகிறது, அதை நாம் ஏற்கக்கூடாது என்று அரசியல் பார்க்கல. இது மாணவர்கள் பிரச்சனை. ஆகவே இதில் நாம் ஆதரிக்க வேண்டும் என்று முடிவு செஞ்சு ஆதரிச்சோம். ஏகமனதாக தீர்மானம் 2 முறை நிறைவேற்றப்பட்டது. நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் எங்க கேட்டால் என்ன சொல்லுகிறார்கள்? டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். சரி, அனுப்பிய தீர்மானம் என்ன நிலையில் இருக்கு? டெல்லியில் மத்திய அரசு என்ன செய்யணும்? ஜனாதிபதிக்கு அனுப்பி அதை ஒப்புதல் பெறணும். பெற்றார்களா? இதுவரை கேட்டார்களா? தேர்தலுக்காக இப்பொழுது அடிக்கடி மோடி தமிழ்நாட்டிற்கு வந்துட்டு போறாரு. இதே முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் எத்தனை முறை டெல்லிக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. எதற்காக? என்ன காரணம்? இந்த நீட் பிரச்சனை பற்றி பேசவா?
பேசி இருக்கிறார்களா? கிடையாது. ஆனால் இப்பொழுது நீட்டை ரத்து செய்வோம் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறீங்களா? அதற்கான பயிற்சி வகுப்புலாம் நடந்துகிட்டு இருக்குப்போ. இன்று காலையில் எனக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி அடுத்த ஆண்டுக்கு தயாராயிடுச்சுன்னு இப்ப செய்தி வந்துட்டு இருக்கு. ஆக இப்படியெல்லாம் செஞ்சுட்டு தேர்தல் அறிக்கையில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்ற, குறிப்பாக இளைஞர்களை ஏமாற்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார்களே தவிர வேற அல்ல. இன்னைக்கு சேலத்தில் பிரச்சாரம் பண்ணாரு. நேற்று முசிறியில் பெரம்பலூர் தொகுதி வேட்பாளர், இந்திய ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர் பாரிவேந்தர் ஆதரித்து ஸ்டாலின் பேசினார். அப்போ முதலமைச்சர் எடப்பாடி தவழ்ந்து வந்தே தான் முதலமைச்சர் ஆனவர் அப்படின்ற விஷயத்தை அவர் நினைவுபடுத்தினார். எடப்பாடியையும் வெளிநாட்டு வாழ் பிரதமர் மோடியையும் தூக்கி எறிய மக்கள் தயாராகிட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார். குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த மோடி அவர்கள், அவர் ஆட்சி காலத்தில் அங்கு நடந்த படுகொலைகள், அங்கு நடந்திருக்கக்கூடிய என்கவுண்டர்கள், இவைகள்தான் இன்றைக்கும் கரும்புள்ளிகளாக அது நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. மோடி அவர்களை பொறுத்தவரையில் தன்னுடைய பதவிக்காக, தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக, சுயநலத்திற்காக எதையும் செய்யக்கூடிய ஒருவர் தான் இந்தியாவினுடைய பிரதமராக இன்றைக்கு மோடி வீற்றிருக்கிறார்கள். எடப்பாடியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சசிகலாவுடைய காலிலே விழுந்தல்ல, தவழ்ந்து பதவியை பெற்று அந்த பதவியை காப்பாற்றிக் கொள்ள மோடியின் கைகளை கால்களாக கருதி இன்றைக்கு அவருக்கு ஜால்ரா போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தமிழகத்தில் நடக்கக்கூடிய பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தான் சாட்சி என்றும் திமுக தலைவர் சொன்னார். கடந்த 7 ஆண்டு காலமாக, 7 வருஷமாக அந்த பொள்ளாச்சி பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய இளம்பெண்களுடைய பாலியல் பிரச்சனை எவ்வளவு மோசமான நிலையில அங்கு நடந்திருக்கிறது. அதற்கு யாரெல்லாம் பக்கபலமாக இருந்திருக்கிறார்கள். துணை சபாநாயகராக இருக்கக்கூடிய ஒருவருடைய மகனே இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏதாவது ஒரு இரங்கல் செய்தி, ஒரு ஆறுதலாக ஒரு துக்க செய்தி அல்லது இதை கண்டிக்கின்ற வகையில் ஒரு செய்தி இதுவரையில் கொடுத்ததுண்டா? இதுவரையில் ஏதேனும் ஏதாவது பத்திரிகையில் வந்திருக்கிறதா? ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஆக இந்த கொடுமைகளுக்கெல்லாம் ஆளுங்கட்சி தான் காரணமாக இருந்திருக்கிறது. இதற்குரிய தண்டனையை இப்பொழுது பெறுகிறார்களோ பெறவில்லையோ, நாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இதற்குரிய தண்டனையை அவர்கள் பெற்றே தீருவார்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பொல்லாத சம்பவங்கள் நடக்குது. ஆக இந்த பொல்லாத சம்பவங்கள் நடப்பதற்கு ஒரு சாட்சி தான் இந்த பொள்ளாச்சி சம்பவம். திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடைய பிரச்சாரத்தை இப்போ பார்த்தோம். அப்புறம் இந்த அதிமுக கூட்டணியில் சீட்டு கொடுத்ததில் பல இடங்களில் ஒரே அதிருப்தி. விளாத்திக்குளத்தில் அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் சுயேட்சையாக போட்டியிட போறேன் என்று சொல்கிற அளவுக்கு அங்கே அதிருப்தி அதிகரிச்சிருக்கு. அதிமுகவில் மதுரையில் ராஜன் செல்லப்பா மகனுக்கு சீட்டு கொடுத்ததில் பெரிய அதிருப்தின்னு பேசிக்கிட்டாங்க. அதே போல் வட சென்னை அதை தேமுதிகவுக்கு தூக்கி கொடுத்துருக்காங்க அதிமுக. அங்கே தேமுதிகவுக்கு போட்டியிடக்கூட ஆள் இல்லையா, அதனால் அழகாபுரம் மோகன்ராஜுக்கு அந்த தொகுதியை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒதுக்குன எல்லா தொகுதியிலையுமே உள்ளூர் ஆட்கள் கிடைக்கலையாம். தேமுதிகவோட நிலைமை இப்படி. வேட்பாளருக்கே ஆள் இல்லாத கட்சிக்கு ஓட்டு எங்கே விழுக போகுதுன்னு தெரியலை அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ விளாத்திக்குளத்தில் முன்னாள் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் சீட்டு கேட்டிருந்தார் அதிமுகவில். ஆனால் அவருக்கு கொடுக்காம சின்னப்பன் ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சின்னப்பன் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே விளாத்திக்குளம் தொகுதியில் அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது திடீர்னு அவர் ஆக்சுவலாக அவர் பாஜகவினுடைய வேட்பாளர் தமிழிசைக்காக அவர் வாக்கு கேட்கணும். அவர் கூட்டணியாக தானே அவர் வாக்கு கேட்கணும். பேசுகிற போக்கில்
என்ன உளறிட்டாருன்னா கனிமொழிக்கு வாக்கு கேட்டார். அப்படிப்பட்ட சின்னப்பன் அவருக்கு அந்த இடத்துல சீட்டு கொடுத்துருக்காங்க. இதில் மார்க்கண்டேயன் அதிருப்தியாகி நான் தனியாக நிற்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்றான்னு பார்ப்போம். அமைச்சர் கடம்பூர் ராஜ் அவர்கள் கட்சியில வேட்பாளரே அறிவிக்கல, இளைஞர்களே அறிவிக்கல, எதுவுமே நடக்கல. ஒரு நாள் அவர் பாட்டுக்கு செம்பூலியம்மன் கோயில்ல இந்த பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி மார்க்கண்டேயனுக்கு சீட்டு கொடுக்க விட மாட்டேன், எப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி என்று சொன்னால் என்னை முடிவு செய்வதற்கு கடம்பூர் ராஜ் யார் என்ற கேள்வி. பாமகவுக்கு இதே மாதிரி தான் தேமுதிக போலவே பாமகவுக்கு மத்திய சென்னையில் சீட்டு கொடுத்துருக்காங்க. அதிமுக கூட்டணியில் அங்கே தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு ராமதாஸ். அந்த பிரச்சாரத்தில் அவர் ஒன்று சொல்கிறாரு, திமுக வன்முறை கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிமுக எவ்வளோ பெரிய வன்முறை கட்சின்னு அவர் பெரிய புத்தகமே எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் வெளியிட்டு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவர் வெளியிட்டார். ஜெயலலிதா எப்படி வீட்டுக்கு ஆட்டோ அனுப்பி எல்லாரையும் மிரட்டுவாங்க, அவருக்கு பிடிக்காதவங்க மேலாம் எப்படி கஞ்சா வழக்கு போடுவாங்க அப்படின்னு அந்த புத்தகத்தில் விவரமாக விலாவாரியாக புட்டு வச்சிருக்கிறாரு. ஆனால் இப்போ அதிமுகவோட கூட்டணியில் இருந்துக்கிட்டு அங்கேருந்து சொல்கிறாரு திமுக வன்முறை கட்சி. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, கடந்த 8 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் அதிருப்தியே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு இவ்வளோ பெரிய குண்டத்துக்கு போடுறாரு பாருங்க. அதிருப்தியே இல்லாத இவர் என்ன பண்ணார்னா, இவருடைய மகனும் சேர்ந்து அதிமுகவினுடைய அமைச்சர்கள் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல் எடுத்துக்கிட்டு ஆளுநர்கிட்ட மனுவே கொடுத்தாங்க. இப்போ 8 ஆண்டுகள் அதிமுகவினுடைய ஆட்சியில் அதிருப்தியே இல்லைன்னு சொல்றாரு. இது நினைச்சு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. அடுத்து தேசிய அரசியல்னு பார்த்தோம்னா பாஜக தன்னோட அடுத்த வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கு. அதில் ஒரு முக்கியமான விஷயம், குஜராத் மாநிலம் காந்தி நகரில் அத்வானிக்கு இந்த முறை சீட்டு கொடுக்கல, அவருக்கு அல்வா தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பதிலாக அமித்ஷா நிற்கிறாராம். அதை பற்றி அடுத்து வர செய்திக்கு பின்னால் கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம். இந்த வேட்பாளர் பட்டியலில் இன்னொரு விஷயம், அமேதி தொகுதியில் மறுபடியும் ராகுலை எதிர்த்து ஸ்மிருதி இரானி நிற்கிறாங்க. போன முறையே ராகுலை எதிர்த்து யாரை நிப்பாட்டுறதுன்னு திரும்ப யோசிச்சு டிவி சீரியல் நடிகையான ஸ்மிருதி இரானியை நிப்பாட்டினாங்க. மக்கள் கவர்ச்சிகரமான நடிகைன்னு நினச்சி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது நடக்கலை. போன முறை 1 லட்சத்துக்கு மேலே வாக்குகள் வாங்கி ராகுல் ஜெயிச்சார். இந்த முறை மறுபடியும் ஸ்மிருதி இரானியை நிப்பாட்டியிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் அப்படின்னு கேட்காதீங்க. திண்டுக்கல்ல பாமக நிற்கலையா, தூத்துக்குடியில் தமிழிசையும் சிவகங்கையில் எச் ராஜாவும் நிற்கலையா, அவங்களாம் தைரியமாக தானே நிற்கிறாங்க. அவங்களுக்கே இவ்வளவு தைரியம்னா ஸ்மிருதி இரானிக்கு இருக்காதா? எச் ராஜா வேட்பாளர் பட்டியலை வேற முதல்ல அறிவிச்சு தமிழிசைக்கு வேற கடுப்பேற்றிட்டாரு. அந்த வேட்பாளர் பட்டியலில் பாஜகவில் யார் போட்டிடுவாங்க, பொன் ராதாகிருஷ்ணன் போட்டிடுவார், தமிழிசை போட்டிடுவாங்க, சிபி ராதாகிருஷ்ணன் போட்டிடுவார், நான் போட்டிடுவேன் அப்படிங்கிறத அவரே அவசரப்பட்டு தமிழிசைக்கு முன்னாடி வெளியிட்டு தமிழிசைக்கு கடுப்பை ஏற்படுத்திட்டாரு. அது வேற பரபரப்பாக இருந்துச்சு. எச் ராஜா எப்பவுமே இப்படி தானே, சர்ச்சைக்கு பேர் போனால் தானே. இப்போ நம்ம பார்க்க போகிறது செய்திக்கு பின்னால். அந்த காலத்தில் வாஜ்பாய் அத்வானி பற்றி சொல்லும்போது வாஜ்பாய் ஒரு சாஃப்ட்கோர் இந்துத்துவான்னும் அத்வானியை ஹார்ட்கோர் இந்துத்துவான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஹார்ட்கோர் இந்துத்துவ ஆளை மோடி எப்படி ஓரங்கட்டுச்சுன்னு இந்த செய்திக்கு பின்னால் பகுதியில் பார்க்கலாம். பாஜகவின் மூத்த தலைவர் என்று அறியப்படும் வாஜ்பாயை ஓரம் கட்டியவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரராக இருந்தவர் அத்வானி. இன்று அத்வானியும் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார். காந்தி நகர் தொகுதி அத்வானியிடமிருந்து அமித்ஷாவுக்கு கைமாறி இருக்கிறது. இந்தியாவின் லோக் புருஷ், பாபர் மசூதியை இடித்த வீராதி வீரர் என்றெல்லாம் புகழப்பட்டவர் அத்வானி. அஸ்ஸாம் விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் 5000 வார்த்தைகளை ஒரே மூச்சில் பேசியவர் என்றெல்லாம் அத்வானியை பற்றி சொல்வார்கள். ஆனால் அவருக்கு வந்த சோதனை இந்த 5 ஆண்டுகளில் வெறும் 365 வார்த்தைகளைத்தான் அவரால் பேச முடிந்திருக்கிறது. அத்வானியின் நாடாளுமன்ற வருகை பதிவு 91 வயதிலும் 91% என்கிறார்கள். ஆனால் அவைக்கே வராத மோடி அத்வானியின் வாயை அடைத்து விட்டதால் அவரால் அதிகம் பேச முடியவில்லை. திரிபுராவில் நடந்த பதவியேற்பு விழாவில் அமித்ஷாவிற்கும் ராஜ்நாத் சிங்கிற்கும் வணக்கம் சொல்லி மேடைக்கு வரும் மோடி அத்வானியை
யாரோ முன்பின் தெரியாதவர் போல கண்டுகொள்ளாமல் சென்றது அப்போதே பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது. குஜராத் படுகொலைகளின் போது மோடிக்கு ஆதரவாக நின்றவர் அத்வானி. ஆனால் அவருக்கு மோடி கொடுத்த மரியாதை அதுதான். இப்போது 6 முறை எம்பியாக இருந்த காந்திநகர் தொகுதி அத்வானிக்கு கொடுக்காமல் அல்வா கொடுத்து விட்டார்கள் அமித்ஷாவும் மோடியும். ஆர்பிஐ மூலம் அறிவிக்கப்பட வேண்டிய பண மதிப்பிழப்பை மோடி தான் அறிவித்தார். ரஃபேல் ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சர் தான் கையெழுத்திட வேண்டும். ஆனால் மோடியே அம்பானிக்கு கொடுங்கள் என்று பிரான்சிடம் டீல் பேசி ஒப்பந்தத்தை முடிக்கிறார். மோடி சர்க்கார் என்பது நாட்டுக்கு மட்டுமில்லை, அவரது கட்சிக்கும் தான். அங்கும் அவர் வைத்ததுதான் சட்டம். ஒரு சர்வாதிகாரி இப்படித்தானே இருப்பார். கட்சி பேனர்களில் மெல்ல மெல்ல அத்வானி வாஜ்பாய் படங்கள் சுருங்கி இப்போது மோடி படம் மட்டுமே பிரதானமாகியுள்ளது. மோடி தலைமையிலான பாஜக அரசை பாசிச அரசு என்றும் மோடியை சேடிஸ்ட் பிரதமர் என்றும் கூறுவதில் தப்பே இல்லை என்பதைத்தான் மோடி மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இந்தியாவா பாஜகவா என்றால் பாஜக என்பார் மோடி, பாஜகவா மோடியா என்றால் மோடிதான் என்பார் அவர். அவர் ஹார்ட்கோர் இந்துத்துவா என்பார்கள். உண்மையில் அவர் ஹார்ட்கோர் மோடித்துவா. மோடி ஆட்சியில் என்ன நடந்துச்சோ இல்லையோ, புதுசாக பல வார்த்தைகள் புழக்கத்துக்கு வந்துச்சு. பொருளாதார வகுப்புகளில் தான் டிமானிட்டைசேஷன், பண மதிப்பிழப்பு அப்படிங்கிற வார்த்தைகளை அந்த மாணவர்கள் தான் கேட்டிருப்பாங்க. அந்த வார்த்தையை சாதாரண குடிமக்களுக்கும் தெரிய வச்சு இடுப்பை ஒடிச்சது மோடி தான். இது போல பல வார்த்தைகள் அவரோட ஆட்சியில் புழக்கத்தில் வந்துச்சு. அதை பற்றி ஒரு தொகுப்பை பார்க்கலாம். வாய்ப்பந்தல் போடுறது அப்படின்னு நம்ம ஊர்ல விளையாட்டா சொல்லுவாங்க. கடந்த 5 வருஷமா மோடி போட்டது எல்லாமே வார்த்தை பந்தல் தான். புதிய இந்தியாவை உருவாக்குவதாக 56 இன்ச் மார்பை தட்டி கொண்டு வந்த மோடியால மக்கள் இழந்தது ஏராளம். ஆனா அவர் கொடுத்தது வெற்று வார்த்தைகளா தான். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கணும், அதற்கு ஒரு பொறுப்பும் இருக்கணும். ஆனா மோடி தன்னோட வார்த்தைகளை ஒரு அலங்காரமாவும் மற்றவங்களை தவறா அடையாளப்படுத்தவும் தான் பயன்படுத்தி இருக்காரு. போகிற போக்குல மோடி உருவாக்கிய வார்த்தைகளுக்கு தனி அகராதியை போட்டுடலாம். அந்த வகையில நம்ம பார்க்க இருக்கிற முதல் வார்த்தை ஆன்டி நேஷனல். இங்கிலீஷ்ல இந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா அப்போஸ் டு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஆர் நேஷனலிசம், அதாவது தேசத்துக்கு எதிராகவும் தேச நலன்களுக்கு எதிராகவும் செயல்படுறது. ஆனா மோடி அரசோட அகராதியின்படி அதோட அர்த்தம் பாஜகவுக்கு எதிராக செயல்படுறது. சட்ட புத்தகத்துல நீடிக்க தேவையில்லாததும் கொலோனியல் ஆட்சி காலத்தை சேர்ந்ததுமான தேச பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு கடுமையான சட்டத்தை கையில் எடுத்துட்டு டெல்லி மாணவர் உமர் கலீத், சோஃபியா, கல்லூரி பேராசிரியர்கள், நடிகர்கள், ஊடகவியலாளர்கள்னு பல பேர் மேல பல்வேறு ஒடுக்குமுறைகள் இந்த பாஜகவோட ஆட்சி காலம் முழுவதுமே நடந்துச்சு. அவங்களோட கணக்கு பொறுத்த வரைக்கும் பாஜகவை ஆதரிக்காத 69% இந்தியர்கள் தேச துரோகிகள் அப்படின்னு சொல்றாங்க. பாஜக பிரபலப்படுத்திய அடுத்த வார்த்தை அர்பன் நக்சல்ஸ். பாஜக அரசு உருவாக்கிய அர்த்தமே இல்லாத ஒரு சொல் அர்பன் நக்சல். நக்சல்பாரி இயக்கம் அப்படிங்கிறது விவசாயிகள், ஆதிவாசிகளோட உரிமைகளை ஆயுத போராட்டத்தின் மூலமா வென்றெடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட மாவோயிச சித்தாந்தத்தை அடிப்படையா கொண்ட ஒரு இயக்கம். ஆனா சம்பந்தமே இல்லாம நக்சலிசத்தை நகர்ப்புறத்தோட இணைச்சு மனித உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறவங்கள இந்த வினோத முத்திரையால பயங்கரவாதிகளா பாஜக அரசு சித்தரிக்குது. பிரதமர் மோடியை கொல்ல சதி திட்டம் தீட்டியவங்கன்னு சொல்லி இடதுசாரி கவிஞர் வரவர ராவ், வழக்கறிஞர் அருண் பெரேரா, வெர்னோன் கொன்சால்வேஸ், டெல்லி சட்ட பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர் சுதா பரத்வாஜ், அரசியல் ஆய்வாளரும் எழுத்தாளருமான கௌதம் நவ்லகா ஆகியோர் கைது செய்யப்பட்டு வீட்டு காவல்ல வைக்கப்பட்டாங்க. ஆனா இதுக்கு எதிர்வினையா நாங்களும் அர்பன் நக்சல் தான் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க இருக்கிற முற்போக்கு அறிவுஜீவிகள் பிரகடனம் செஞ்சுக்கிட்டாங்க. அதுலயும் குறிப்பா இந்துத்துவத்திற்கு எதிராக பேசினாங்கன்னு சுட்டு கொல்லப்பட்ட பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷோட 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி கூட்டத்துல பங்கேற்ற எழுத்தாளரும் இயக்குனரும் நடிகருமான கிரீஷ் கர்னாட் நானும் அர்பன் நக்சல் தான் அப்படிங்கிற வாசகத்தை பொறித்த அட்டைய கழுத்துல மாட்டிட்டு உட்கார்ந்திருந்தாரு. இந்த போட்டோ சமூக வலைதளங்கள்ல பல பேரோட கவனத்தையும் ஈர்த்துச்சு. சங் பரிவார் அமைப்புகள் தங்களோட அரசியல் எதிரிகளிடம் அடிக்கடி உச்சரிக்கிற வார்த்தை பாகிஸ்தானுக்கு போ. அவங்க இந்துக்களா இருந்தாலும் சரி, முஸ்லிம்களா இருந்தாலும் சரி, பாஜகவை விமர்சித்தா உடனே பாகிஸ்தானுக்கு போ அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரே எதிர்வினை. அதாவது இந்துத்துவாவை எதிர்க்கிற யாருக்குமே இந்தியாவில் இடம் இல்லையா.
அவங்க எல்லாருமே பாகிஸ்தானோட ஆதரவாளர்களும். இத பல பாஜக எம்பிக்களே திரும்ப திரும்ப சொல்றாங்க. और उसको पसंद नहीं, जो संविधान में लिखा नहीं है, जैसे ऑटोनॉमी, उनको मुशर्रफ पसंद है, उनके लिए वन वे टिकट देने के लिए तैयार है. இந்தியா எந்த மதத்துக்கும் சார்பில்லாத மதச்சார்பின்மை நாடு அல்ல, இது இந்துக்களோட நாடு அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒற்றை முழக்கம். அதுக்காக முஸ்லிம் மன்னர்களோட பெயர்ல இருக்கிற தெருக்கள் மற்றும் ஊர்களோட பெயரை மாத்தினாங்க. ஏன் தாஜ்மஹால சிவன் கோயில்னு சொல்றதும் அதுக்காக தான். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். இந்த வார்த்தையோட அர்த்தம் military attack which is intended to damage only a legitimate military target. அதாவது தீவிரவாத முகாம்கள் போன்ற குறிப்பிட்ட இடங்களை மட்டும் குறி வச்சு துல்லியமா தாக்குதல் நடத்துறது. இதனால அருகில் உள்ள மருத்துவமனை, பள்ளிக்கூடங்கள், பொதுமக்கள் குடியிருப்பு இதெல்லாம் பாதிக்கப்படாது. மோடி அரசோட தீவிரவாத முகாம்களின் மீது நடத்தியதாக சொல்லப்படுற சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கறது தெரியல. அது நடந்ததா சொல்லப்பட்ட 2 சந்தர்ப்பங்களையுமே 1000 கேள்விகளும் சந்தேகங்களும் மக்கள் கிட்ட இருக்கு. அதோட உண்மை தன்மையை கேள்வி கேட்டவங்க எல்லாருமே தேச துரோகிகள் அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டாங்க. இந்திய ஊடகங்களுமே இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற வார்த்தையை கண்ண மூடிட்டு பிரச்சாரம் செஞ்சாங்க. ஆனா நிஜத்துல மோடி பயங்கரவாத முகாம்களின் மீது இல்ல, இந்திய மக்களின் மீது தான் தன்னோட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நடத்தினாரு. பண மதிப்பிழப்பின் மூலமா அவர் மக்கள் மீது நடத்தினது துல்லிய தாக்குதல் தான். கருப்பு பணம் வச்சிருக்கிறவங்க மேல நடத்தப்பட்ட துல்லிய தாக்குதல் அப்படின்னு தான் மோடியும் சொன்னாரு. ஆனா நடுத்தர மக்களையும் ஏழைகளையும் முழுசா நிலைக்குலைய செஞ்சுட்டு அனில் அம்பானி போன்ற கார்ப்பரேட் முதலாளிகளை காப்பாற்றதான் அந்த பண மதிப்பிழப்பு பயன்பட்டுச்சு. பண மதிப்பிழப்பு அமல்படுத்தினப்போ கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியாம நூற்றுக்கணக்கான ஏழைகள் வங்கிகளோட வாசல்கள்ல உயிரிழந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல தான் சேகர் ரெட்டி போன்ற தொழிலதிபர்களோட வீட்டுல இருந்து கட்டுக்கட்டா 2000 ரூபாய் நோட்டுகளுமே பிடிபட்டுச்சு. இப்படி இந்திய மக்களை, இந்திய பொருளாதாரத்தை பெரும் இருளுல ஆழ்த்தின வார்த்தை தான் டிமானிட்டைசேஷன். ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை ஒரே நாள் இரவுல திடீரென மதிப்பிழக்க செஞ்சு தேசத்தையே உரைய வச்சாரு மோடி. இதன் மூலமா கருப்பு பணம் ஒழியும்னு சொன்னாரு, கள்ள பணம் ஒழியும்னாரு, புதிய டிஜிட்டல் இந்தியா பிறக்கும்னு சொன்னாரு. எதுவுமே நடக்கல. மாறாக சிறு குறு தொழில்கள் ஒழிக்கப்பட்டன. விவசாயிகள் அதல பாதாளத்துக்கு தள்ளப்பட்டாங்க. உள்நாட்டு உற்பத்தியும் சரிந்தது. தீவிரவாதத்துக்கு போகிற பணம் தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்னு சொன்னாரு. இதன் மூலமா தீவிரவாதமே முற்றிலுமா ஒழிந்துடும் அப்படின்னு சொன்னாரு. அப்படி ஒழிஞ்சிருந்தா சமீபத்துல 300 கிலோ வெடிப்பொருட்களை கொண்டு தீவிரவாதி ஒருவர் ஜம்மு புல்வாமாவுல தாக்குதல் நடத்தினது எப்படி? 40 துணை ராணுவ படை வீரர்கள் எப்படி உயிரிழந்தாங்க? மோடி ஆட்சியில நாடு முழுவதும் உச்சரிக்கப்பட்ட மற்றொரு வார்த்தை ஜிஎஸ்டி. ஒரே நாடு ஒரே வரி அப்படின்னாரு. ஒவ்வொரு பொருளுக்கும் வேறு வேறு வரிகள் விதிக்கப்பட்டுச்சு. சானிட்டரி நாப்கின்கள் உட்பட பல அடிப்படை பொருட்களோட விலை கடுமையா உயர்ந்துச்சு. மாநிலங்களோட வரி வருவாய் மத்திய அரசால பறிக்கப்பட்டு மாநிலங்கள் வலுவிழந்துச்சு. திருப்பூர் போன்ற தொழில் நகரங்கள் முழுமையா நலிவடைஞ்சது. அடுத்ததா மாப் லிஞ்சிங். கடந்த 2018ஆம் ஆண்டு தினம் நாளிதழ்கள்ல வந்த ஒரு வார்த்தை லிஞ்சிங். இதோட அர்த்தம் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் பை எ குரூப். அதாவது சட்டத்தை கையில எடுத்துட்டு சட்டத்திற்கு புறம்பான வகையில ஒருத்தரை ஒரு கும்பல் கொல்றது அப்படிங்கறதுதான் அதோட அர்த்தம். உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்கள்ல இந்த வார்த்தை அதிகமா ஒலிக்கப்பட்டுச்சு. மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. மீறி சாப்பிட்டா அல்லது வச்சிருந்தாலே கௌரக்ஷக் அப்படிங்கிற பசு பாதுகாப்பு குழுக்கள் கொடூரமா பல பேரை கொலை செஞ்சாங்க. அக்லக் போன்ற முஸ்லிம்களை மாட்டிறைச்சி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி அடிச்சு கொண்டாங்க. இந்த எல்லா வார்த்தைகளை பாஜக அரசு அறிமுகப்படுத்தினது மாதிரி இந்த அரசோட செயல்பாடுகளால மக்களுமே புது புது வார்த்தைகளுக்கு பழக்கப்பட தொடங்கினாங்க. உதாரணமா ஜூம்லா அப்படிங்கிற வார்த்தை. எம்டி ப்ராமிசஸ் ஆர் ட்ரிக்கரி அப்படின்றது அந்த வார்த்தையோட அர்த்தம். ஆனா இந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தமே மோடி தான் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. இதுக்கு உதாரணத்தை சொல்றேன். 100 ஸ்மார்ட் நகரங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. உருவாக்குனாங்களா? ஒவ்வொரு இந்தியரோட கணக்கிலுமே 15 லட்சம் ரூபாய் போடப்படும் அப்படின்னு சொன்னாங்க. போட்டாங்களா? ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கும்னு சொன்னாங்க. உருவாக்குனாங்களா? கேட்டா பக்கோடா விற்கிறதும் வேலை தானே அப்படின்னு சொல்றாரு பிரதமர்.
ஃபேக் ப்ராமிசராவே ஒருத்தர் இருக்கிறப்போ அவர்கிட்ட இருந்து இந்த பதிலை தவிர வேற எதை எதிர்பார்க்க முடியும்? பாஜக ஆட்சியில பக்கோடா தொழில் வளர்ந்துச்சோ இல்லையோ, போட்டோஷாப் தொழில் அமோகமா வளர்ந்துச்சு. மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படங்களும் பொய்யான செய்திகளும் பாஜகவோட ஐடி செல்லால பரவலாவே பரப்பப்பட்டுச்சு. துபாயோட புகைப்படம் குஜராத்தோட புகைப்படம்னு காட்டப்பட்டுச்சு. இன்னும் பக்த், மிட்ரான்னு ஏதேதோ வார்த்தைகள், மேக் இன் இந்தியா, ஸ்வச் பாரத், கிளீன் கங்கான்னு மோடி தன்னோட திட்டங்களோட பெயராலுமே பல வார்த்தைகளை அலங்காரமா பிரபலப்படுத்தினாரு. இந்த வார்த்தை விளையாட்டோட உச்சமே சௌக்கிதார் தான். அந்த ஹிந்தி வார்த்தையோட அர்த்தம் காவலாளி. தன்னையும் தன்னை சார்ந்தவங்களையும் சௌக்கிதார்னு சொல்றாரு மோடி. அந்த காவலர்கள் தான் ரஃபேல் ஆவணங்களை தொலைச்சாங்க. அந்த காவலர்கள் தான் ஜம்முல 8 வயசு சிறுமி ஆசிஃபாவை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டவங்களுக்கு துணையா நின்னாங்க. இந்த சௌக்கிதார்கள் தான் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டப்பெல்லாம் அதை பார்த்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தலையை திருப்பி கொண்டாங்க. மக்கள் வார்த்தைகளை தாண்டிய உண்மைகளை தேடிதான் இந்த மக்களவை தேர்தல்ல வாக்களிக்க போறாங்க. வார்த்தையால மோடி போட்ட பந்தல பிரிக்க வேண்டிய நேரம் இது. நாடாளுமன்றம் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது என்ன செய்தார் எம்பி. வணக்கம் நேயர்களே, என்ன செய்தார் உங்கள் எம்பி தொகுப்பிற்காக நான் உங்க தனலட்சுமி. இன்னைக்கு மெயின் சிட்டியான மதுரை மாநகர மக்களவை தொகுதி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தொகுதியோட எம்பி கோபாலகிருஷ்ணன். இவரு அதிமுகவை சேர்ந்தவர். தொகுதி மறுசீரமைப்புக்கு அப்புறமா மதுரை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள்னு பாத்தீங்கன்னா மேலூர், மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மத்திய மதுரை, மதுரை மேற்கு கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த தொகுதிக்கு கோபாலகிருஷ்ணன் எம்பி பெருசா எதுவுமே செய்யலன்னு தான் இந்த பகுதி மக்கள்லாம் சொல்றாங்க. இவர் எம்பி ஆனதுல இவரு தான் வளர்ந்தாரே தவிர மதுரை மாநகர் வளர்ந்த மாதிரி தெரியல. மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில தொழில் பூங்கா திட்டம் அப்படியே இருக்கு. மதுரையில நெசவாளர்களையும் நெசவு தொழிலையும் காக்கும் வகையில புதிய திட்டம் எதுவுமே கொண்டு வரப்படல. இது ஒரு பக்கம் இருக்க, எம்பி தத்தெடுத்த கிராமமான செட்டிக்குளம் பின்தங்கிய ஊராட்சியா இருக்கு. இது மட்டும் இல்லாம கோபாலகிருஷ்ணன் எம்பி ஆகிறதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகள்னு பாத்தீங்கன்னா மதுரைக்கு மோனோ ரயில் திட்டம், மெட்ரோ ரயில் திட்டம், மதுரையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இரட்டை ரயில் பாதை, ராமேஸ்வரம் வரை ரயில் பாதை மின்மயமாக்கல், மதுரையிலிருந்து தூத்துக்குடி மற்றும் காரைக்குடிக்கு புதிய ரயில் பாதை, மதுரையிலிருந்து முக்கிய நகரங்களுக்கு புதிய ரயில்கள், கூடல் நகர் ரயில் முனையமாக்கப்படும், மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சிறப்பு வசதிகள்னு இவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே காத்துல பறக்க விட்டாருன்னு தான் சொல்லணும். இது எல்லாத்தையும் நான் சொல்றதை விட அந்த தொகுதி மக்களே சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். எம்பிக்கு வருஷத்துக்கு இவ்வளவு ஃபண்டு இருக்கு. அந்த ஃபண்டை வச்சு அவர் மதுரையில் மதுரையினுடைய பாராளுமன்ற தொகுதியில் என்ன செஞ்சாருங்கிறது மக்களுக்கே தெரியலை. அவராக நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி வெள்ளை அறிக்கை கொடுத்தா தான் தெரியுமே தவிர மற்ற இதுவரையிலும் மக்களுக்கு அவர் செஞ்சதாக எதுவுமே தெரியாது. கோபாலகிருஷ்ணன் என்ற எம்பி மதுரையில் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் அவர் தேர்ந்தெடுத்தது இந்த மதுரை இந்த பகுதியில் புதூர் பகுதி இது பூரா இந்த பகுதியில் அவர் வந்ததே கிடையாது. இந்த அதிமுக அரசு 7-8 ஆண்டுகளுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவர்கள் செய்த செயல்களுக்கு எதிர்மறை செயலாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து. அதாவது 2ஆம் கட்ட ரிங் ரோடுன்னு சொல்லக்கூடிய மீனாட்சி மிஷின்லேருந்து அப்படியே சமயநல்லூர் வரை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த சாலை திட்டத்தை அவங்க இப்போ ஆட்சியை விட்டு கீழே இறங்கையில் 2011 ஆட்சியை விட்டு திமுக இறங்கையில் அனைத்து பணிகளும் அதுக்கு செஞ்சு வச்சுட்டு போயிருந்தாங்க. அதற்கான நில ஆர்ஜி தான் எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு இவங்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல இந்த எம்பி. அதே மாதிரி இப்போ இண்டஸ்ட்ரியல் காரிடார்னு சொல்லி மதுரையிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல இவங்க மிகுந்த மெத்தனம் காட்டியிருந்திருக்காங்க. இன்னை வரைக்கும் அது கருவேலக்காடாக தான் இருக்குது. தூத்துக்குடியிலேருந்து மதுரை வரக்கூடிய சாலை கருவேலக்காடாக தான் இருக்கே தவிர அதுக்கான பணிகள் எதுவும் செய்யலை. இந்த 8 ஆண்டுமே ஒரு தேய்விரையாக தான் இருக்குது மதுரை. அதுவும் இந்த கோபாலகிருஷ்ணன் எம்பி ஆனதுலேருந்து அவருடைய செயல்பாடு அவர் யாருன்னே மக்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்குது. ஒரு உயிர் பிரச்சனைக்காண்டி போகிற பெரியாஸ்பத்திரிக்கு போகிறவங்க, மதுரைக்குள்ளே போகிறவங்க,
ஒரு போக்குவரத்து நெரிசல் முடிந்த கடுமையான ஒரு போராட்டமிக்க ஒரு பாலத்தை வந்து இந்த எம்பியோ இதுவோ வந்து பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த உறுப்பினர் வந்து செய்ய முன்வரவே இல்லை. என்ன நேயர்களே, மக்கள் சொல்றதை கேட்டீங்களா? இந்த 5 வருஷமா நமக்கு கொடுத்த அடிய நம்ம திருப்பி கொடுக்க வேணாமா? மாற்றம் உங்க கையில, சிந்திச்சு செயல்படுங்க. கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். சூரியன் இப்போ ஃபுல் ஃபார்ம்ல இருக்கு. அது மட்டும் அதோட வெப்பத்தை கக்குச்சுன்னு வச்சுக்கோங்க, இலை கருகி போயிடும், பூ காஞ்சு போயிடும், பழம் அழுகி போயிடும். நன்றி நேயர்களே. நாடாளுமன்றம் நிகழ்ச்சியில கடைசியா ஒரு சின்ன புள்ளி வரத்தை பார்த்துருவோம். முதல் நாடாளுமன்ற தேர்தல் 1951ஆம் ஆண்டு அக்டோபர் துவங்கி 1952ஆம் ஆண்டு பிப்ரவரி வரை நடைபெற்றது. முதல் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்ட வயது 21 வயதுக்கு மேல். இந்த தேர்தலில் 1,96,084 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டன. அதில் 27,527 பெண்களுக்கானவை. முதல் நாடாளுமன்ற தேர்தலில் 3,80,000 ரிம் பேப்பர்கள் வாக்குச்சீட்டு அச்சடிக்க தேவைப்பட்டுள்ளன. இதனை செய்து முடிக்க 6 மாத காலம் ஆகியுள்ளது. முதல் தேர்தலில் வாக்குகளை எண்ணி முடிக்க 2 நாட்கள் ஆகியுள்ளது. முதல் நாடாளுமன்ற தேர்தலில் 17.3 கோடி பேர் வாக்களித்தனர். இந்த வாக்குகள் 25.8 லட்சம் வாக்கு பெட்டிகளில் போடப்பட்டன. நாடு முழுவதும் 45.6% பேர் வாக்களித்தனர். இத்துடன் நாடாளுமன்றம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம்.